தந்த அத்தனை குருமார்களுக்கும் முதற்ற வணக்கத்தினை தெரிவிக்கிறேன். நம்ம இப்போ பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, ஆகஸ்ட் மாத ராசி பலன்ல கன்னி ராசிக்கு. கன்னி ராசிங்கிறது நம்ம காலபுருஷனுக்கு 6வது வீடு. அப்ப ராசி அதிபதி ஃபர்ஸ்ட் எங்க இருக்காருன்னு பார்க்கலாம். நம்ம இது மாத பலன்கள் பார்க்கறனால செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன் இந்த மாத பலன்கள் மாதப்படியதை பார்க்கலாம். அப்போ ராசி அதிபதி எங்க இருக்காரு? இந்த மாசம் 12ஆம் வீட்டுல இருக்கிறாரு. அப்ப நம்ம ராசி அதிபதி நல்ல இடத்துல இருந்தா அந்த மாசம் பூரா நல்லா இருக்கும்னு சொன்னேன். அப்ப இது 12ஆம் வீட்டுல இருந்தா என்ன மாதிரி செய்வாரு? அதாவது 12ஆம் வீடுங்கிறது விரயம் மட்டும் சொல்லக்கூடாது. முதலீடு இருக்கு, வெளிநாடு இருக்கு, தூக்கம் இருக்கு, நிறைய காரணங்கள் இருக்கு. அப்ப விரயம்ங்கிறது என்னெல்லாம் செய்யும்? அதாவது இவரோட வீட்டை புதனை யார் பார்க்கறாரு? சனியும் பார்க்கறாரு, செவ்வாயும் பார்க்கறாரு. சனி 7ஆம் பார்வையாக, செவ்வாய் 4ஆம் பார்வையை பார்க்கறாரு. சனியும் செவ்வாயும் தான் தாமதத்துக்கு காரணம் இல்லையா? தடை தாமதம் அதான் செய்யும். அப்ப நம்ம அதிபதியை பார்க்கறதுனால என்ன தாமதமாக? அதை நம்ம ஏதாவது ஒரு விஷயம் எடுக்கும்போது தடை ஏற்படும். அது என்ன காரியங்கள் தாமதமாகும், அது ஏதாவது ஒரு விரயமாகும், அந்த ஒரு விருத்தி ஆகும், ஒரு அலைச்சல் வரும். அப்ப இது எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அது இது ரெண்டு பார்க்கறதுனால சரி அந்த மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு இல்லை. முதலீடு இருக்கு இல்லையா? பொதுவா 12ஆம் பாவத்துல புதன் இருந்தாலே கொஞ்சம் மறதி இருக்குங்க. அதாவது உங்க ஜாதகத்துல நீங்க அப்படி இருந்தா பாருங்க, 12ஆம் வீட்டுல இது புதன் இருந்தா மறதி அதிகமா இருக்கும். அப்ப நீங்க ஏதாவது சர்டிபிகேட் ஆகுது, ரேஷன் கார்டாது, உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபைல் ஏதாவது எங்கேயா வச்சுக்கிட்டு எங்கேயா தேடுவீங்க. அப்ப அது தொலையக்கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க அதை ஒரு ஃபைல் பண்ணி சேஃபா வச்சிருங்க. நம்மளுக்கு வைக்க முடியல வீட்டுல சொல்லி சேஃபா வைக்க நல்லது. ஓகே. பொதுவா 12ஆம் இடத்துல புதன் இருந்தாலே இருக்குல்லங்க, மேக்சிமம் இவங்க ராத்திரி தான் அதிகமா படிப்பாங்க. அவங்களுக்கு சில பிள்ளைகள் சொல்லுவாங்க நைட்டு படிச்சாதான் நல்ல மண்டல ஏறும்னு. அப்ப நைட்டு படிக்கிறது தான் ரொம்ப சேஃப். நிறைய பேர் பாருங்க நைட்டு 12 மணி ஆன பிறகுதான் ஃபேஸ்புக்ல இருப்பாங்க, மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்பதான் அந்த இன்ட்ரெஸ்டிங் வரும். ஓகே, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது முதலீடு இருக்குன்னு சொன்னீங்க. இதாவது புதன் 10ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் தான். அப்போ 10ங்கிறது முதல் தொழில், 12ங்கிறது 2வது தொழில். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி அது கூட இன்னொரு பிரான்ச்சும் சேர்த்து ஓபன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும் 12ஆம் பாவத்துல இருக்கும்போது. அப்போ அந்த மாதிரி செய்யலாம். அது இன்னொரு அடிஷ்னலாக ஒரு தொழில் செய்யணும்னாலும் செய்துக்கலாம். பொதுவாக நைட் ஷிஃப்டில் வேலை பார்ப்பாங்களா, அவங்களுக்கு தான் அந்த புதன் 12ல் இருக்கும்போது நல்லபடியாக வேலை நடக்கும். அதுமாதிரி ட்ராவல்லே வேலை பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அதுமாதிரி 10ஆம் இடத்துல 12ல் இருக்கிறனால உங்களுக்கு அதாவது நிறைய வெளிநாட்டுக்கு இந்த பொருள்கள்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் நல்லா கிளிக் ஆகும். ஓகே. அதை பாருங்க 9ஆம் அதிபதி சுக்கிரன் இதில் இருக்கிறார் 12ல். அப்போ உங்களுக்கு டிராவல்ஸ் ஏஜென்சிலாம் வச்சுருப்பாங்களா, அவங்களுக்கும் வருமானம் நிறைய வரும். அப்போ நமக்கு பொருளாதாரமும் 12ல் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சரி. அப்புறம் சூரியனை பாருங்க, சூரியன் 12ஆம் வீட்டு அதிபதி 12லே இருக்கிறார். ஓகே. அது 15 நாள் 11ஆம் இடத்துல இருப்பார். 11ஆம் வீட்டுல சூரியன் எந்த வீட்டுல இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு வளர்ச்சி. ஓகே. சூரியனுங்கிற வளர்ச்சினால நம்ம ஜாதகத்துல எந்த பாவத்துல இருக்கிறாரோ அந்த பாவம் வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்ப 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். அப்ப சூரியன் இங்க 15 நாள் இருக்கும்போது நமக்கு லாபம் தான் கிடைக்கும். எந்த மாதிரி லாபம் இருக்கு? அப்ப 12ஆம் அதிபதியில இருந்தா விரயம் ஆகும்னா எதனால விரயமாகும்? மூத்த சகோதரனால, மூத்த அண்ணனுக்கு நம்ம ஏதாவது கொடுத்து விரயமாகும், நண்பர்களால விரயமாகும். அப்ப நாம அதை சேஃபா இருந்துக்கலாம். ஏதாவது கொடுத்து விரயமாகாத அளவுக்கு சேஃபா இருந்துக்கலாம். 15 நாள் கழிச்சு அவர் என்ன பண்றாரு? 16ஆம் தேதி ஆவணி மாசம் இங்க வந்துருவாரு, சிம்மத்துக்கே வராரு, அவரோட வீட்டுக்கே வராரு. அப்ப எந்த மாதிரி வேலை செய்வார்? 12ஆம் இடம்ங்கிறது திரும்பங்க பிறப்பு. அதாவது நம்ம ஒரு குழந்தை பிறந்த பிறகுதான் நம்ம லக்னம் குறிப்போம். அப்போ 12ஆம் இடங்கிறது பிறப்பு. சூரியன் தான் கரு உருவாவதுக்கு காரணம். அப்ப இந்த சமயம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் ஒரு கரு உருவாவதுக்கு காரணமா இருக்கும். சப்போஸ் நம்ம ஊர்லயும் 5 வருஷம் 7 வருஷம் 9 வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாம இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு வெளி மாநிலத்துல வெளிநாட்டுல தாத்தா பாட்டி யாரா இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுல போய் நீங்க தங்குனீங்கன்னா உங்களுக்கு இப்ப கரு உருவாதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே. நம்ம எல்லாம் இது பார்த்துருப்போம். ஆனா இப்படி ஒரு இடம் மாற்றம் இருந்தாலும் நமக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரி. இதாவது நல்ல சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கு பாருங்க. அப்படி இருந்தாலே நீங்க என்ன பண்ணணுமா, தண்ணி அதிகமா குடிக்கணும். தண்ணி அதிகமா குடிச்சாதான் உங்களுக்கு இந்த கல் அடைப்பு வராது, யூரின் இன்ஃபெக்ஷன் வராது. ஓகே. அதே மாதிரி சனி பாருங்க, சனி 6ஆம் பார்வையா 12ஆம் வீட்டை பாக்குறாரு. ஆனா 12ஆம் வீட்டை பாக்குறதுனால கால் பெருவிரல்ல ஏதோ அடிபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஓகே. அப்ப நம்ம அதை கவனமா இருந்துக்கணும். ஏன்னா சில பேருக்கு முள்ளு குத்தலாம், சில பேருக்கு ஏதாவது குப்பி துண்டு பீங்கான் ஏதாவது குத்தலாம். ஆனா நம்ம
அது இருக்குங்கிறத நான் சொல்றேன். எல்லாருக்கும் இருக்குங்களா, யாருக்கு படுதோ அதோட தசா புத்தி வரும்ல. இப்ப சனியோட புத்தியா அந்தரமா நடக்கும் போதாவது, சூரியனோட புத்தி அந்தரம் ஏதாவது நடக்கும்போது இந்த மாதிரி அடிப்படத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, சரி. அதுக்கு பாருங்களா, சுக்கிரன் வந்து 2-9க்கு அதிபதி. அவர் 12ஆம் வீட்டுல இருக்காரு. சுக்கிரன்ங்கிறதுல காலத்துல காரகன், அவரும் ஒரு காமத்து காரகன் இல்லையா. அதனால காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டுல அவரு உச்சமா வச்சிருந்து இல்லையா. அப்ப இவர் 12ஆம் வீட்டுல இருந்தா ஒரு சுகமான இன்பம் சொல்லலாம். ஓகே, அப்ப இவங்களுக்கு இப்ப எப்படி இருக்கும் இந்த மாசம் பூராவுமே, அதாவது மனைவி பக்கத்துலயே இருக்கணும், நம்ம தூங்குறதையும் மனைவி பக்கத்துலயே இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். அதெல்லாம் கால் அமைக்க விடணும்னு ஒரு ஆசை இருக்கும். அதெல்லாம் காலுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும் இல்லையா. நிறைய பேருக்கு எப்படி இருக்குன்னா டிவி பார்த்துட்டே தூங்குவாங்க, அதெல்லாம் ஸ்வீட் சாப்பிட்டுட்டே தூங்குவாங்க, ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணும், ஜூஸ் குடிப்பாங்க. இந்த மாதிரி நைட்டு தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆசைகள்லாம் வர்றதுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதனால தப்பு இல்லையே, சுகமான இன்பம் இருக்கிறதுனால ஒரு தப்பு இல்லை. அப்போ அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் பாருங்க, செவ்வாய் பாருங்களா, 2-9க்கு அதிபதி, 3-8க்கு அதிபதி 9ல இருக்காரு, 8ஆம் அதிபதி 9ல இருக்காரு. அப்போ நீங்க வந்து இப்போ ஒரே பிரேக் ஆகிருக்கும் மாஸ்டர் டிகிரி நீங்க படிக்கும்போது, அப்போ அதை நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஓகே, அதுமாதிரி இந்த கோவில் நிர்வாகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு நான் இப்போ ஒரு உயர் பதவி கிடைக்க சான்சஸ் இருக்கு. அதுமாதிரி உங்களுக்கு ஒரு குரு கிடைப்பாங்க. அந்த குரு இப்போ கிடைக்கும் போது உங்களுக்கு அவரால் நிறைய நன்மை இருக்கும். நம்ம நிறைய குருமார்கள்ட்ட படிப்போம் இல்லையா, அது நம்மளுக்கு 3ஆவது எந்த ஒரு குரு கிடைக்கிறாங்களோ அந்த குரு நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் நமக்கு இதால ஒரு டீச்சரா இருக்கட்டும். ஓகே, அது மாதிரி இருக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கு. அப்புறம் பாருங்க, இந்த 2ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்து அதிபதி, இதுல என்ன நிறைய பிரேக் ஆகுறதுக்கு என்ன பிரேக் ஆகும்னா, மாஸ்டர் டிகிரி இதாகும் சொல்லிட்டேன். சரி, எல்லா விஷயமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேனும். இது அழிச்சு புதன் சொல்லிட்டேன், சுக்கிரன் சொல்லிட்டேன், சூரியன் சொல்லிட்டேன். அப்ப எல்லாமே இந்த மாசம் நமக்கு கன்னிராசிக்கு நல்லா இருக்கும். ஓகேங்களா, நாளைக்கு துலாம் ராசி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.